ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கேன் வாசோ சேனல். லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 429 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 22,828 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 75,157 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிருக்கு. 1,310 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு பாசிட்டிவ்ல. நிஃப்டி பேங்க் 762 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 51,002 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 32,740 பாயிண்ட்ஸில் இருக்குது, 223 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் 1,352 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா லாஸ்ட் மார்க்கெட்டில் 3,759 கோடிக்கு எஃப்ஐஎஸ் நெட் பயஸ், டிஎஸ் வந்து 3,759 கோடிக்கு நெட் பயஸ் இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 2,519 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. இது எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக் வந்து, அதாவது ப்ரீ கோவிட் லெவல், அந்த 2020 கோவிட் பேண்டமிக் வந்துல அந்த டைமில் இருந்ததை விட கீழே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பந்தன் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 149 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பார்க்கும்போது அந்த டைமில் 2020 பார்க்கும்போது 60% மேலே டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. பட் 2024 அந்த ஸ்டாக் 24% கீழே விழுந்திருக்கு பந்தன் பேங்க். பட் பி ரேஷியோ வெறும் 9 தான் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் வேல்யூஸ் சீப்பாக தான் இருக்குது. பட் நான் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலை. ஜி என்டர்டைன்மெண்ட் இந்த ஸ்டாக் வந்து ப்ரீ கோவிட் லெவலில் வந்து பார்க்கும்போது 55% விழுந்திருக்கு. 2024 21% விழுந்திருக்கு. இப்போ இதோட ஸ்டாக்கு ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 103 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. பட் ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அடுத்தது வேர்பூல். இந்த ஸ்டாக் யார்ட்டெல்லாம் இருக்குன்னு தெரில, பட் என்கிட்ட கிடையாது. ஸோ வேர்பூலோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 1,121 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. 4% மேலே போனாங்க. பி ரேஷியோ 44 இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் ஹைலி ஓவர் வேல்யூடாக தான் எனக்கு தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த 2020 பிப்ரவரி லெவலில் வந்து பார்க்கும்போது 50% மேலே விழுந்திருக்கு. 2024 இந்த ஸ்டாக் 52% டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஸ் பேங்க் ஆக்சுவலி கன்சிடர் பண்ணி அப்படியே டெட் பாடி ஆகிடுச்சு. இந்த எஸ் பேங்க் அப்படியே எழும்பாமல் அப்படி இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு பெரிய அப்டேட்ஸே இல்லை, அப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ரிசல்ட்ஸ் வந்தாலுமே, அதாவது சில குவார்ட்டர்ஸ்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸில் எந்த மூவ்மெண்ட்ஸுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எஸ் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 17 ரூபாவில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து நான் 22 ரூபா போன டைம் கூட கன்சிடர் பண்ணேன். 10 ரூபாலேருந்தே ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற அந்த எஸ் பேங்கை பெருசாக மூவ்மெண்ட்ஸே இல்லை. எஸ்பிஐட்ட இருக்க ஸ்டேக்கை மிஸ்டுபிசி ஃபினான்ஷியல் குரூப் என்னைக்கு வாங்குறாங்களோ அன்னைக்காவது எஸ் பேங்க்கில் ஏதாவது பாசிட்டிவ் அப்டேட் வருதான்னு பார்க்கலாம். இது வந்து 50% டவுனில் ட்ரேட் ஆகுது. 2020 அந்த லெவலில் வந்து பார்க்கும்போது 50% நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 2024 மட்டும் கிட்டத்தட்ட 23% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்பிஎல் பேங்க். இந்த பேங்க் ஆர்பிஎல் பேங்க் பார்க்கும்போது 173 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் இருக்குது. பி ரேஷியோ பார்க்கும்போது 272 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. 2020 அந்த பிப்ரவரி டைமில் வந்து பார்க்கும்போது 41% மேலே விழுந்திருக்கு. இந்த 2024 மட்டுமே 16% விழுந்திருக்கு. ரிலாக்ஸோ ஃபுட்வேர் இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ப்ரீ கோவிட் லெவல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 41% மேலே விழுந்திருக்குது. இந்த ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் வந்து 41% மேலே விழுந்திருக்குது. 2024 மட்டுமே 49% விழுந்திருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் 416 ரூபா இருக்குது. பட் இப்போ இருக்க வேல்யூஷன் இது வந்து ரொம்பவே ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். ஆக்சுவலி இண்டஸ்இண்ட் பேங்க் 693 இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. 606 ரூபா வரைக்கும் ரீசெண்டாக போனாங்க. இப்போ 693 ரூபா இருக்குது. 2% இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் அந்த ப்ரீ பேண்டமிக் லெவலில் வந்து பார்க்கும்போது 38% கீழே தான் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து இந்த 2024 மட்டுமே 53% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கன்சாய் நிராலக் பெயிண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் லெவலில் வந்து 26% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 2024 21% மேலே விழுந்திருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 249 ரூபாவில் இருக்குது. பட் பி ரேஷியோ 17 இருக்குது. 320 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ அந்த லெவலில் ட்ரேட் ஆகுது. இது கன்சாய் நிராலக் பெயிண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. அடுத்து பேட்டா இந்தியா இந்த ஸ்டாக் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சுருப்பீங்க. பட் நான் வந்து ஃபுட்வேர் ஸ்டாக்ஸில் நான் வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஃபுட்வேர் ஸ்டாக்ஸில் வந்து என்கிட்ட ஷேர் கிடையாது. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் 1,242 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 45 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இந்த ஸ்டாக் ப்ரீ பேண்டமிக் லெவல் கீழே தான் ட்ரேட் ஆகுது 26%. அது போக இந்த ஸ்டாக் வந்து இந்த வருஷத்தில் மட்டுமே 15% மேலே விழுந்திருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் 167 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 4% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்ட் போயிருக்காங்க. ஆக்சுவலி 130 ரூபா 50 ரூபி க்ளோ இருக்குது. 187 ரூபா போயிட்டு இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 11 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இன்றைக்கி வந்து 4% மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த பேங்க் வந்து 24% ப்ரீ பேண்டமிக் லெவல்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க. மார்ஜினலி பார்த்தீங்கன்னா 2024 ஒரு 1% டிக்ளைன் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு ஆக்சுவலி ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்கு. $3230 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு ஒரு ரவுண்ட்ஸ் கோல்டு. இது யூஎஸ்க்கும் சைனாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வார் சிவியராக போயிட்டுருக்கு. $3237 வரைக்கும் போயிருக்கு ஃபெப்ரவரியில், சாரி இந்த ஃப்ரைடேயில். ஸோ ஓவர்லாட் இது ஒரு ரெக்கார்ட் ஹையாக தான் பார்க்கப்படுது. பெர் கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் வந்து 93,736 வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க கோல்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோல்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேபி ஒரு $2000 1000 டிப் ஆகலாம். ஏன்னா ஒரு ரெக்கார்ட் ஹைலேருந்து ஒரு ஸ்டாக்கு கீழே விழ மாதிரி கோல்டு மேபி விழலாம். பட் பெருசாக விழுமான்னு சொல்ல முடியாது. பட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாங்கிறது என்னோட கருத்து. அதனால பொறுமையாக இருந்து பிக் பண்ணிக்கோங்க கோல்டு. பட் பெருசாக டவுன் போகாதுங்கிறது என்னோட கணிப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆக்சுவலி 10:1 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 90 காசு தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஐ திங்க் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்களா இல்லை தான் ஸ்ப்ளிட் பண்ணாங்க போகிறாங்களான்னு தெரில. ஏன்னா 90 காசு தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. அதோட ஃபேஸ் வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா 10 இருக்குது. அதாவது $10 இருக்க ஃபேஸ் வேல்யூவை 1 ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் அதுக்குள்ளே ரெக்கார்ட் டேட்டு. ஐ திங்க் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஃபேஸ் வேல்யூ இப்போ 1 தான் காட்டுது. ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு $9 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 90 காசாட்டு ட்ரேட் ஆகுது இந்த ஸ்டாக்கு. ஸோ யார்கிட்டலாம் இருக்குன்னு தெரில. பட் ஆக்சுவலி இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. 51 கோடி தான் ரெக்கார்ட் ரேட் இருக்குது. மோரோவராட்டு பெருசாக யாருமே வச்சிருக்க மாட்டீங்க. ஒரு பென்னி ஸ்டாக் ரேஞ்சில் தான் வரும். 50 கோடி கிட்ட தான் மார்க்கெட் கேப்லேஷன் இருக்குது. இவங்க ஏப்ரல் 4 ரெக்கார்ட் டேட் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அடுத்தது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் 11 ஸோ இந்த ஸ்டாக் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு பென்னி ஸ்டாக் கேட்டகரியில் தான் வரும். ஜஸ்ட் 51 கோடி தான் இதோட மார்க்கெட் கேப்லேஷன் இருக்குது. டெல்ஹெவரியோட சகில் பர்வா வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு ஸ்விக்கியோட போர்டில் இருந்து. ஏன்னா பெரிய அளவில் ஒர்க் லோடு, அதாவது பெரிய அளவில் ஒர்க் ப்ரெஷர் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஹவர்ஸும் அதிகமாக இருந்ததுனால இவர் வந்து அதில் வந்து ஸ்டெப் டவுன் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்விக்கியோட போர்டு. இதுக்கு முன்னாடி டெல்ஹெவரியில் அவர் இருந்திருக்காரு. ஆரியோன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு மேலே போனதுக்கு 15% அப்பர் சர்க்கியூட்டு. ரீசன் ஒன்றும் இல்லை, ஃபின்டாரா சாஃப்ட்வேரை வந்து 100% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணதுனால அந்த ஸ்டாக் மேலே போயிருக்குது. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ், கைன்ஸ் டெக்னாலஜிஸ், அடுத்தது இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு. ஆக்சுவலி டேரிஃப்னி பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து நம்ம மேலே 125% டேரிஃப் வந்து போட்டாங்க. நம்ம மேலே இல்லை, சைனா மேலே. அடுத்தது இப்போ சைனா மேலே 145% இருக்குது. பட் ஆக்சுவலி இந்தியா மேலே இருந்த டேரிஃபை ஜூலை 9 வரைக்கும் பாஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த பேசிஸில் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பட் சைனாவில் டேரிஃப் போட்டிருக்கோது நமக்கு இம்பேக்ட் ஆகும். அதையும் குறைச்சாங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா, இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்லீடிங் ஆட்ஸ் சம்மந்தமாட்டு நிறைய கேசஸ் வரும். டெல்லி ஹைகோர்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, டாபர் வந்து இந்த ஃப்ளூரைட் பேஸ்ட் டூத் பேஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாட்டு எந்த கிளைமே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது கோல்கேட் பாம் ஆயில் வந்து இந்த ஃப்ளூரைட் பேஸ்டு டூத் பேஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக டார்கெட் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு மிஸ்லீடிங் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இதனால கோல்கேட் பாம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாபர் இந்தியா வந்து எங்களோட ஆட்ஸை வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க, அதாவது எங்களோட ப்ராடக்டை ஆட்ஸ் மூலமாட்டு மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்டு போயிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுலாம் ஓகே, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூரைட் பேஸ்ட் டூத் பேஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாட்டு கிளைம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் எவிடன்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். அதாவது இவங்க கோல்கேட் பாம் ஆயிலோட ப்ராடக்ட்டுக்கு எகெயின்ஸ்டாட்டு சில ரீசன்ஸ் வைக்கிறாங்க, அதாவது ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து சயின்டிஃபிக் ரீசன்ஸ் வைங்க, எவிடன்ஸ் வைங்கன்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. சில்ட்ரனுக்கு லோவர் ஐக்யூ வரும், பிரிட்டில் போன்ஸு, அடுத்தது ஸ்பாட்டிங் ஆன் டீத்து, நெக்ஸ்ட்டு ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. இது டாபர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆர்விஎன்எல் வந்து ஒரு பிஎஸ்யூ சதர்ன் ரயில்வே ப்ராஜெக்டில் லோவஸ்ட் பிட்டராக இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்காங்க. 143 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட்டு. இது எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் சிஸ்டம் வந்து சேலம் டிவிஷனில் வருது. இது ஆர்விஎன்எலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு நார்த் கரோலினா வந்து யூஎஸ்எஃப்டிஏ ஸ்க்ரூட்டினிட்டி ஃபேஸஸ் பண்ணுறாங்க. ஃபார்ம் 483 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்சர்வேஷன் இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட சப்சிடரி கம்பெனி ஆரோ லைஃப் ஃபார்மா எல்எல்சி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நார்த் கரோலினாவில் ராயல்கி அங்கே அந்த இடத்துல இருக்குது. மார்ச் 24 to April 10 நடந்த இன்ஸ்பெக்ஷனில் 11 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபர் இந்தியாவில் வந்து இன்னொரு அப்டேட்டு, டாபரோட ஹஜ்மோலா கேண்டி வந்து பார்த்தீங்கன்னா DGGI ஸ்கேனர் அதுக்கு கீழே வருது. அதாவது ஜிஎஸ்டி கிளாரிஃபிகேஷன் வந்து அது சம்மந்தமாட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே கொண்டு வராங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதுவும் டாபர் இந்தியாவில் வந்த ஒரு அப்டேட்டு.
அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு, இவங்க நார்த் இந்தியா ஃப்ரூட் பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பயோட்ஸுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் $29 மில்லியன் வேல்யூவில் கேன்சர் சென்டர் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆன்காலஜி, கார்டியாக், நியூராலஜி. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியா ஃப்ரூட் பிரிண்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே டிமாண்டு தேவைப்படுது. கரண்ட் ஆட் ஷார்ட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஷார்ட்டேஜ் இருக்குது பெட்ஸு. ஸோ அவங்க வந்து 3 to 4 இயர்ஸில் வந்து 3,500 பெட்ஸ் வந்து நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பெட்டு வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் 3,500 பெட்ஸ் நாங்கள் ஆட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு இப்போ 8,000 பெட்ஸ் கிட்ட இருக்குது டிசம்பர் உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா. இது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. NTPC என்ன சொல்கிறாங்கன்னா, தெர்மல் கெப்பாசிட்டி டார்கெட்டை நாங்கள் 30,000 மெகாவாட்டாடி இன்க்ரீஸ் பண்ணோம் 2032க்குள்ளே. இது NTPC கொடுக்குறாங்க. ஏன்னா பவரோட டிமாண்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால இதை சொல்கிறாங்க. இது NTPC கொடுத்த அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸ் இந்தியாவில் லார்ஜஸ்ட் காப்பர் ஸ்மெல்டர் வந்து பார்த்தீங்கன்னா குட்ச் அந்த ஏரியாவில் வந்து வித்தின் எ மந்த் நாங்கள் லான்ச் பண்ணோம், அதாவது ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதானி குழுமம் தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட கேம்பகோலா, அவங்க ரீசெண்டாக சொல்லியிருந்தது நாங்கள் இதில் 1000 கோடி ரெவன்யூ மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ரிலையன்ஸோட கேம்பகோலா வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரணை வந்து ஆக்சுவலி இந்த IPLல கம்பைன், அதாவது ஆட் கம்பைன் பண்ணி கோலா, பெப்சி இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. 2022, 2023 இந்த டைமில் தான் இதை அக்யூசிஷன் பண்ணுறாங்க இந்த கேம்பகோலாவை. இவங்க மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வேண்டி 20 ரூபாய்க்கு விற்றதை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு பிராண்டை முத்தையா முரளிதரன் மூலமாட்டு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த IPLலே இந்த இதான் பிராண்டாக இருக்குது, இந்த கேம்பகோலா தான் பிராண்டாக கொண்டு வராங்க. ஸோ அந்த பிராண்டை இப்போ ராம் சரண் மூலமாட்டு நாங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணி கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. ஸோ கொக்கோ கோலா, பெப்சி இதை வந்து டிஃபீட் பண்ணுவாங்க போல் தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1000 கோடி ரெவன்யூவும் இதில் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஏர்டெல், BSNL தான் மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணாங்க. இவங்க 4G நெட்வொர்க்கை ஃப்ரீயாட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல், வோடஃபோன், BSNL இவங்க எல்லாமே கீழே அடித்து தள்ளிட்டு இவங்க மேலே வந்துட்டாங்க, ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது ரிலையன்ஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது ஜியோ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா IPL பேஸ் பண்ணி இதோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாக இருக்குது. குளோபல் லெவலில் பார்க்கும்போது இவங்களோட ரேங்க்கு 3rd லெவலில் பேருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலில் 2 வாங்க அடிச்சிருக்கிறாரு. ஸோ பட் ஆக்சுவலி இந்த கேம்பகோலா ஸ்ட்ராட்டஜி வந்து பாஸ் ஆகுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். இந்த IPL டைம் ஓகே, பட் அதர் டைமில் வந்து பெப்சி, கோகோ கோலாக்கு வந்து டஃப் கொடுப்பாங்கிறாங்களா, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TCSோட கீர்த்திவாசன் வந்து இந்த BSNL பிஸ்னஸை பற்றி, ஆக்சுவலி BSNLட்டேருந்து இவங்களுக்கு கிடைச்ச கான்ட்ராக்ட் பற்றி சில அப்டேட் சொல்கிறாங்க. BSNLட்டேருந்து வர கான்ட்ராக்ட்ஸ் மோஸ்ட்லி TCSக்கும் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து தேஜாஸ் நெட்வொர்க், அதுவும் டாடா குழுமத்தோட கம்பெனி தான், அவங்களுக்கும் போகும். இவங்களுக்கு 4G ரோல்-அவுட் டீலில் 15,000 கோடி வேல்யூ டீலை வந்து பார்த்தீங்கன்னா TCS வின் பண்ணாங்க. பட் அதில் டொமஸ்டிக் க்ரோத் இருந்தாலுமே ஃபைனல் ஸ்டேஜஸில் இவங்களுக்கு அதுலேருந்து பெருசாக ஒன்றும் ரெவன்யூ க்ரோத் வரலன்னு சொல்லி TCS தரப்பில் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் BSNLட்டேருந்து இன்னும் நாங்கள் வந்து சில டீல்ஸை வந்து எதிர்பார்க்குறோன்னு சொல்லி TCSோட கீர்த்திவாசன் சொல்கிறாங்க BSNL பற்றி. ஸோ நீங்கள் இது மட்டும் பார்க்க அவங்களோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவும் 7% டிக்ளைன் ஆயிருந்து TCSக்கு. அடுத்தது சொன்னாங்க நாங்கள் ஒரு 40,000 எம்ப்ளாயிஸ் வந்து ஹையர் பண்ண போகிறோம்னு சொல்லி. நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட CHRO அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சேலரி ஹைக் இருக்குமான்னு கேட்டதுக்கு சேலரி ஹை இப்போதைக்கு டவுட்டு, அதாவது இப்போதைக்கு இல்லைன்னு சொல்கிறத அதை கொஞ்சம் மறைமுகமாட்டு அக்கார்டிங் டு த மார்க்கெட் சிச்சுவேஷன், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஃபினான்ஷியல் 25ல கண்டிப்பாக சேலரி ஹைக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது நடக்குதான்னு தெரில. இது வந்து TCSல வந்து ஓவரால் அப்டேட்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.